திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆத்மாக்களுக்கு வணக்கம். தியானம் எவ்வாறு யோகியை உருவாக்குகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். யோகம் என்பது ஆன்மாவை பரம்பொருளுடன் மீண்டும் இணைப்பதற்கான வழி அப்படின்னு சொல்லலாம். நாம் இறைவனிடமிருந்து தான் கீழே வந்துள்ளோம். எனவே நாம் மீண்டும் இறைவனிடமே செல்ல வேண்டும். ஸோ யோகத்தின் மூலமாக நாம் அனைவருமே ஆத்ம ஞானம் அடைந்து இறைவனின் குழந்தைகள் என்பதை அறிய யோகம் மிகவும் உதவுகிறது. நம்ம நார்மலாக இரு புறங்களுக்கிடையே தியானம் பண்ணும்போது ஆன்மீக கண் வழியாக இறைவனின் இருப்பிடத்தை காண முடியும். இதற்கு யோகம் மிகவும் அவசியம். யோகம் என்பது இறைவனுடன் ஒன்றுவது தானே தவிர வேறு ஒன்றும். அதே போல் நம்ம இப்போ எங்கே இருக்கோமோ அங்கேயே அனைவருமே யோகத்தை கடைபிடித்து யோகியாக முடியும். அதற்காக தனியாக எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முறைப்படி குருவிடம் கற்று பின்பு நமது வீட்டிலே யோகத்தை கடைபிடிக்கலாம். சரி, தியானம் எவ்வாறு யோகியை உருவாக்குன்னு பார்ப்போம். இறைவனை காண்பதற்கு நாம் தினசரி காலையும் இரவும் அல்லது எந்த ஒரு வேலையிலுமே தியானத்தை கடைபிடிக்க வேண்டும். நமது அன்றாட பழக்க வழக்கம் போல தினமும் தியானம் பண்ணுவது மிக அவசியம். அதே போல் வாரத்தில் ஒரு நாளாவது 6 மணி நேரம் தியானம் பண்ணி பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிகமாக தியானம் பண்ணும்போது இறைவனுடன் எப்போதுமே ஒன்றியே இருப்போம். அதனால தான் இப்படி அதிகமாக தியானம் பண்ணும்போது மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். எப்போதுமே இறைவனை உணரலாம் மற்றும் ஒரு யோகி அடையக்கூடிய நிலைக்கு நாமளும் போக முடியும். ஸோ தியானம் பண்ணினால் நமக்கு தினமும் 5 மணி நேரம் தூக்கம் மட்டுமே போதுமானது தான். எனவே இரவில் தியானம் பண்ணி பழகி கொள்ள வேண்டும். ஸோ நம்ம கோவிலுக்கு அல்லது சர்ச்சுக்கு போவதால் மட்டுமே யோகியாக முடியாது. அங்கே போனால் அதற்கான வழிகள் திறக்குமே, அவ்வளோதானே தவிர மற்ற ஒன்று நடக்காது. எனவே தியான பயிற்சி மிகவும் அவசியம். இவ்வாறு தொடர்ந்து தியானம் பண்ணினால் நம் இறைவனிடம் சரணடைவோம். ஸோ இதற்காக எங்கேயும் செல்ல வேண்டாம். நமக்கான ஒரு அமைதியான இடம் இருந்தாலே போதுமானதான். அதே போல் இதற்கு சரியான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 to 6 மணி தான். அப்போது தான் நம்முடைய மனசு முழுமையான அமைதி நிலையை பெறும். எனவே நம்ம நார்மல் டைமில் பண்ணுறதை விட காலையில் தியானம் பண்ணினால் நல்ல முன்னேற்றம் பெறலாம். அதே போல் நமது உடல் ஒரு கோவில். எனவே காலையில் குளிச்சுட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு தியானத்தில் அமர வேண்டும். அப்போது நமக்கு பிடித்த சித்தர்கள் மற்றும் தெய்வங்கள் நமது உடலான கோவிலில் குடியேற வருவாங்க. அப்புறம் எல்லாமே நமக்கு வெற்றி தான். அதாவது அமைதியான வாழ்க்கை, நினைத்தது நடக்கும், கஷ்டங்கள் நீங்கும், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், இன்னும் எத்தனையோ பல நன்மைகள் கிடைக்கும். ஸோ ஆழ்ந்த தியானம் பண்ணி அனைவருமே யோக நிலை அடையலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.